மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவினோட அம்மா நிவின் கிட்ட "நீ யமுனாவ டைவர்ஸ் பண்ணிடு. அவ உன்னைய பிளாக்மெயில் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இத கோர்ட்ல சொன்னாவே ஈஸியா வந்து டைவர்ஸ் குடுத்துருவாங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிவின் இருந்துகிட்டே, "இல்ல நான் டைவர்ஸ்லாம் பண்ண முடியாது. அவ ஏதோ சின்ன புள்ளத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவ மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. அவ மாட்டுக்கு அவ இங்க இருந்துட்டு போகுது. நான் என் பிசினஸ பார்க்குறேன். நீங்க உங்க பிசினஸ பாருங்க" அப்படின்னு ஒரே போடா போட்டு எதுவுமே பேச முடியாத மாதிரி பண்ணிடுறாப்புல. இதனால யமுனாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். இந்த பக்கம் நம்ம கங்கா இருந்துகிட்டு அந்த வீட்ட வித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விடாப்பிடியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யமுனாவும் இங்க வராங்க. யமுனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, காசு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வித்தா ஒரு ஷேர் வரும்ல. அந்த பணத்த எடுத்துட்டு போய் நிவின் கிட்ட குடுத்து, நிவின் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்பனாச்சும் அவருக்கு நம்ம மேல காதல் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சுத்திக்கிட்டு இருக்காட்டுக்கு. அதே மாதிரி கங்காவும், யமுனாவும் சேர்ந்துக்கிட்டு, அந்த வீட்ட முதல்ல 5 பங்கா போடுங்க. வித்துட்டு பணத்த எடுத்துக்குவோம். அது சும்மா தானே வேஸ்ட்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சாரதா இருந்துகிட்டு, உங்க அப்பா ஞாபகமா அது மட்டும் தான் இருக்கு. நமக்குன்னு சொந்தமா இருக்கிறது அது ஒண்ணு தான். அதையும் வித்துப்புட்டா, கடைசியில ஏதாச்சும் ஒரு வேண்டாத காலத்துக்கு அது தேவைப்படும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஆனா முடியவே முடியாது அப்படின்னு விடாப்பிடியா இருக்கிறாங்க. உங்களுக்கு எங்களோட வாழ்க்கை முக்கியமா? இல்ல அப்பா ஞாபகம் ஞாபகம் முக்கியமா? அப்படின்ட்டு கோவமா எழுந்திரிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல காவேரி வராங்க. காவேரி வந்து அவங்க அம்மாகிட்ட, "நானும் விஜயும் விஜயோட வீட்டுக்கே போறோம். அங்க தாத்தாவும், பாட்டியும் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாரதா வந்து, "அதனால என்னடி? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீ சந்தோஷமா இருந்தா போதும். அது எங்க இருந்தா என்ன? இங்க பக்கத்துல தானே போய் இருக்க போற. சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆமா, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு?" அப்படின்னு கேட்கிறப்ப, "அவரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரும்மா இந்த விஷயத்துல" அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னி எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.